ஒருத்தர் அவருடைய ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக மியாமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிட்ட வந்து நிற்கிறாரு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சுற்றி அவரையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. என்னடான்னு பார்த்தா அவருடைய தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மெயின் போர்டு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதும் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அவருடைய தலையில் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் லீக் ஆகிருந்திருக்குது. அதை பார்த்துட்டு இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறக்கூடாது, நீங்கள் இறங்குங்க, எல்லாரும் பேனிக் ஆகிறாங்கன்னு சொல்றாங்க. பட் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. அதனால ஃப்ளைட்டும் டிலே ஆகுது. எல்லா பேசஞ்சர்ஸும் இறக்கி விடப்படுறாங்க. பேசஞ்சர்ஸ் இறங்கினாலுமே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. சண்டை ரொம்ப பெருசா போனதுனால போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து அவருடைய தலையை பார்த்துட்டு இல்ல இது சரி வராதுன்னு சொல்லி அவரை சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு தலையை சுத்தி பேண்டேஜ் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில இருக்க வச்சிடறாங்க. அவரோட தலையில சர்ஜரி நடந்திருக்கு. முன்கூட்டியே எந்த ஒரு பிளானும் இல்லாம வந்துட்டாரு. ஏன்னா ஃப்ளைட்ல போறவங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைமா போனாலும் சரி, இல்ல சில பேருக்கு இந்த மாதிரி ஹெட் பெயினோ இல்லை வாமிட் வர்றது நடக்க தான் செய்யும். நீங்கள் யாராவது ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே பிளான் எல்லாம் பண்ணிட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். கைஸ், நம்ம 1K ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணி ஆகணும். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.